பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். என்ன ஒரு தெளிவான ஜெபம் பாருங்க, அன்னாளின் ஜெபம். அன்னாள் அங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறார் வெளிநாளினாலே. அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டது காரணம் அவள் மலடியாய் இருக்கின்றாள். அப்போ சேனைகளின் கர்த்தாவே என்று அந்த ஆலயத்துக்குள்ளாக சென்று ஜெபிக்கின்றாள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். முதல்ல அவங்க சொல்றது, ஐ எம் பீங் லிட்டில் லார்ட், என்னை ரொம்ப சிறுமப்படுத்திடுறாங்க, என்னை ரொம்ப ஏளனமா பேசுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுகின்றாள் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். முதல்ல சிறுமையை கண்ணோக்கி பாரும். ரெண்டாவது என்ன நினைச்சு உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், கொடுத்ததுமே பொருத்தனை பாருங்க, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறார்கள். அதை கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று பின்பாக வருகின்ற வசனங்களிலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அழகான ஒரு மகனை, சாமுவேல் என்கின்ற மகனை கர்த்தர் அந்த அன்னாளுக்கு கொடுக்கின்றார். அபிஷேகம் பெற்றவனாய் இருக்கக்கூடிய ஒரு மகனை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்கின்ற ஜெபம் மனம் கசந்து சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கூட வராதுங்க. முழங்கால் படிக்கிட்டு அப்படியே அழுது கொண்டே இருக்கும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். நீங்க ஏன் முழங்கால் படிக்கிட்டீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதே போல கடவுளுக்கு தெரியும் நீங்க ஏன் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு நீண்ட ஜபத்தை நாம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்திலே சுருக்கமாய் என்னுடைய தேவை என்ன என்று நான் சொல்லும் பொழுது, அதற்கான பொருத்தனை செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நினைத்தருளுவார். அவர் மறவாமல் நினைக்கின்ற தேவன் நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து, தாயின் வயிற்றிலிருந்து சுமந்து வந்தவர் இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு காத்து வழி நடத்துவார்.